அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேச்சூஸ் ரேட்டிங். இன்றைக்கி வீடியோவில் 25 டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், உங்கள் பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? செகண்ட் சென்டென்ஸ், எப்படி இருக்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ? நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்சஸ்மே நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்களும் சீக்கிரமாக இங்கிலீஷ் பேசலாம். எப்படி இருக்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ? தேர்ட் சென்டென்ஸ், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஃபோர்த் சென்டென்ஸ், நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன். ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன். ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஃபிஃப்த் சென்டென்ஸ், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? சிக்ஸ்த் சென்டென்ஸ், நான் வேலை செய்து வருகிறேன். I am doing work. நான் வேலை செய்து வருகிறேன். I am doing work. I am doing work. நான் வேலை செய்து வருகிறேன். I am doing work. செவன்த் சென்டென்ஸ், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. Nice to meet you. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. Nice to meet you. Nice to meet you. எய்த் சென்டென்ஸ், நீ என்னை விரும்புகிறாயா? Do you love me? நீ என்னை விரும்புகிறாயா? Do you love me? Do you love me? நைன்த் சென்டென்ஸ், நான் உன்னை வெறுக்கிறேன். I hate you. நான் உன்னை வெறுக்கிறேன். I hate you. இந்த சென்டென்சஸ் ஃபுல்லாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். ஸோ தமிழில் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் பேசி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டென்த் சென்டென்ஸ், உங்கள் வயது என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்கள் வயது என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உங்கள் வயது என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். லெவன்த் சென்டென்ஸ், உணவு உண்டா? டிட் யூ ஹாவ் ஃபுட்? உணவு இருக்குதா, சாப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து டு யூ ஹாவ் ஃபுட்? டிட் யூ ஹாவ் ஃபுட்? டிட் யூ ஹாவ் ஃபுட்? டுவெல்த் சென்டென்ஸ், எனக்கு பசிக்கிறது. ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் ஹங்க்ரி. ஹங்க்ரினா பசிக்குது. ஐ எம் ஹங்க்ரி. 13th சென்டென்ஸ், என்னை மன்னிக்கவும். ஐ எம் சாரி. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்போம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் சாரி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். என்னை மன்னிக்கவும் அப்படின்னா ஐ எம் சாரி. 14th சென்டென்ஸ், நான் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி. நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து எப்படி சொல்லணும்னா ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லணும். நான் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி. 15th சென்டென்ஸ், நான் இப்போது தூங்குகிறேன். ஐ எம் ஸ்லீப்பிங் நவ். நான் இப்போது தூங்குகிறேன். ஐ எம் ஸ்லீப்பிங் நவ். ஐ எம் ஸ்லீப்பிங் நவ். 16th சென்டென்ஸ், நீங்கள் திருமணமானவரா? ஆர் யூ மேரீட்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்போம், உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ மேரீட் அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ மேரீட்? ஆர் யூ மேரீட்? 17th சென்டென்ஸ், நீ வருகிறாயா? ஆர் யூ கம்மிங்? நீ வருகிறாயா? ஆர் யூ கம்மிங்? ஆர் யூ கம்மிங்? நீ வருகிறாயா? ஆர் யூ கம்மிங்? 18th சென்டென்ஸ், கவலை இல்லை. நோ வரிஸ். எனக்கு கவலை இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நோ வரிஸ் அப்படின்னு சொல்லணும். கவலை இல்லை, நோ வரிஸ். கவலை இல்லை, நோ வரிஸ். 19th சென்டென்ஸ், நீங்கள் இன்று எப்படி உணர்கிறீர்கள்? ஆர் யூ ஃபீலிங் டுடே? ஆர் யூ ஃபீலிங் டுடே? ஆர் யூ ஃபீலிங் டுடே? நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? ஆர் யூ ஃபீலிங் டுடே? 20th சென்டென்ஸ், காய்கறிகளை வாங்க மறக்காதீர்கள்.
டோன்ட் ஃபர்கெட் டு பை வெஜிடபிள்ஸ். காய்கறிகளை வாங்க மறக்காதீர்கள். டோன்ட் ஃபர்கெட் டு பை வெஜிடபிள்ஸ். 21th சென்டென்ஸ், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி அபவுட் இட். டோன்ட் வரி அபவுட் இட். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டோன்ட் வரி அபவுட் இட். டோன்ட் வரி அபவுட் இட். 22nd சென்டென்ஸ், எங்கே போகிறாய்? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறாய்? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? 23rd சென்டென்ஸ், எவ்வளவு செலவாகும்? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? சப்போஸ் ஒரு டூர் பிளான் பண்ணுறோம், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஹவு மச் டஸ் இட் காஸ்ட், ஹவு மச் டஸ் இட் காஸ்ட் அப்படின்னு கேட்கணும். 24th சென்டென்ஸ், எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. 25th சென்டென்ஸ், இது நன்றாக இல்லை. திஸ் இஸ் நாட் ஃபேர். இது வந்து 25 டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜெச்சுஸ் ரேட்டிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.